Hello all, welcome back everyone. Hope you all good. Happy to connect with you all again. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்க்கான ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கொஷின் பேங்க் மட்டும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் உங்களோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதில் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நாங்கள் கொஷின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து ரிப்பீட்டடான கொஷின்ஸு, இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸு, பப்ளிக் எக்ஸாமை பேஸ் பண்ணி வர எல்லா கொஷின்ஸுமே நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? இந்த கொஷின் பேங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா எங்களோட வாட்ஸ்அப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். எங்களோட வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் போட்டு உங்களுக்கு என்ன சப்ஜெக்டோட கொஷின் பேங்க் வேணும் அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பிடிஎஃபை நாங்கள் சென்ட் பண்ணி வைப்போம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ரஷ்ய புரட்சியின் உலகளாவிய தாக்கத்தினை கோடிட்டு காட்டுக. இது எல்லாமே 2 மார்க்ஸு அண்ட் 1 by 1 நாங்கள் 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 8 மார்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஹைலைட் த குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரஷ்யன் ரெவல்யூஷன். நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் த பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி விவேகானந்தாஸ் ஆக்டிவிஸ்ட் ஐடியாலஜி பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பெசன்ட் அப்ரைசிங் இன் பிரிட்டிஷ் இந்தியா கிளாசிஃபைட். ஆங்கிலேய இந்தியாவின் விவசாயிகளின் கிளர்ச்சி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. திருப்பூர் குமரனின் வீர மரணம் குறித்து சிறுகுறிப்பு வரைக. நெக்ஸ்ட் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன், பருவ மழை வெடிப்பு என்றால் என்ன. கலப்பு மேலாண்மை, மிக்சட் ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் தகவல் தொடர்பு என்றால் என்ன. கம்யூனிகேஷன்னா என்ன, அதோட வகைகள் என்ன, வாட்டர் அட்ஸ் டைப்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கடல் பாதுகாப்பு மேலாண்மையின் சதுப்பு நிலத்தாவரங்களின் பங்கு என்ன. வாட் இஸ் த ரோல் பிளேட் பை மேங்க்ரூவ்ஸ் இன் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஹவு இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட் அண்ட் பை ஹோம். பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவானதற்கான காரணங்களை குறிப்பிடுக. ஸ்டேட் த ரீசன்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ். நெக்ஸ்ட் ஜிடிபியில் பங்களிப்பு உள்ள துறைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நேம் த செக்டார்ஸ் தட் கான்ட்ரிபியூட் டு த ஜிடிபி வித் எக்ஸாம்பிள்ஸ். வளர்வீத வரி என்றால் என்ன. வாட் இஸ் ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ். நெக்ஸ்ட் நமது இந்திய நாட்டின் வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் என்ன. வாட் ஆர் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. பதுங்கு குளிப்போர் முறை குறித்து நீங்கள் அறிந்தது என்ன. வாட் டு யூ நோ அபவுட் த ட்ரெஞ்ச் வார்ஃபேர். நெக்ஸ்ட் பாளையக்காரர்ஸோட டியூட்டிஸ் என்னென்ன, கடமைகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. வாரிசிறப்பு கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசில் கொல்லப்பட்ட பகுதிகளை பட்டியலிடுக. நேம் த டெரிட்டரிஸ் அனெக்ஸ்ட் பை த பிரிட்டிஷ் அண்டர் த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ். பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஹவு டிட் த கிரேட் டிப்ரெஷன் இம்பாக்ட் த இந்தியன் அக்ரிகல்ச்சர். இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் அன்னை பெசன்ட் பங்களிப்பு யாது. வாட் வாஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அன்னை பெசன்ட் டு த இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். நெக்ஸ்ட் டிஸ்டிங்விஷ் கேட்டிருக்காங்க. மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி, வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ்க்கும் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ்க்குமான டிஸ்டிங்விஷ். நெக்ஸ்ட் இந்தியாவின் காலநிலைகளை பாதிக்கும் காரணிகள் யாவை. லிஸ்ட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட் ஆஃப் இந்தியா. புயலுக்கு முன் வானிலை மையம் மீனவர்களை எவ்வாறு எச்சரிக்கிறது. பிஃபோர் சைக்ளோன் ஹவு டிஸ் த மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வார்ன் த ஃபிஷர்மென். தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டங்களின் பெயர்களை ஏதேனும் 4 கூறுக. நேம் எனி 4 இம்பார்ட்டன்ட் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் உயர்நீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறை அதிகாரங்கள் யாவை. வாட் இஸ் த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹைகோர்ட். நெக்ஸ்ட் பஞ்சசீல கொள்கைகளை பட்டியலிடுக. லிஸ்ட் த கைடிங் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பஞ்சஷீல். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் உள்ள ஊட்டச்சத்து திட்டங்கள் எவையேனும் 4 பெயரை எழுதுக. ரைட் எனி 4 நேம்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் தொழில்மயமாதலின் சிக்கல்கள் யாவை. வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தமிழ்நாடு. படிக்கட்டு முறை வேளாண்மை பற்றி சிறுகுறிப்பு வரைக. ஷார்ட் நோட் ஆன் டெரஸ் ஃபார்மிங். நெக்ஸ்ட் பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மை மீது எத்தகைய தாக்கம். இது வந்து கிரேட் டிப்ரெஷன் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரிப்பீட்டடான கொஷின், இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிரம்ம சமூகத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் யாவை. லிஸ்ட் த சோஷியல் ஈவில்ஸ் எராடிகேட்டட் பை பிரம்ம சமூஜ். நெக்ஸ்ட் வாரிசிலப்பு கொள்கையின் அடிப்படையில், இதுவும் டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ், இதுவும் வந்து இம்பார்ட்டண்டான கொஷின். நேம் த டெரிட்டரிஸ் நெக்ஸ்ட் பை பிரிட்டிஷ் ரூல். ஸோ இதுவும் ரிப்பீட்டடான கொஷின் தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பெரியாரை ஒரு பெண்ணியவாதியாக மதிப்பிடுக. எஸ்டிமேட் பெரியார் அஸ் அ ஃபெமினிஸ்ட். இதுவும் ரிப்பீட்டடான கொஷின். முத்து துறைமுகம், இதுவும் பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட், இதுவுமே ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த ஐலண்ட் குரூப் ஆஃப் லக்ஷதீப். லட்சத்தீவு கூட்டங்கள் பற்றி விவரிக்கவும். தமிழ்நாட்டின் வேளாண் பருவகாலங்களை எழுதுக. எக்ஸ்பிளைன் த கிராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதிகளை குறிப்பிடுக. நேம் த ஏரியாஸ் which receives a heavy rainfall in India. தமிழ்நாட்டின் எல்லைகளை குறிப்பிடுக. ஸ்டேட் த பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு. பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அண்ட் நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியாவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் யாவை. வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். நெக்ஸ்ட் சார்க் உறுப்பு நாடுகள் பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் சார்க். ஜிடிபியின் முக்கியத்துவம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் உள்ள சில ஊட்டச்சத்து திட்டங்களின் பெயர்களை எழுதுக. ரைட் ஷார்ட் நேம்ஸ் ஆஃப் தி நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் நிறுவன வரி என்றால் என்ன. வாட் இஸ் கார்ப்பரேட் டேக்ஸ்.
ஹிட்லர் ஜெர்மனி மக்களின் ஆதரவை எவ்வாறு பெற்றார்? ஹவு டிட் த ஹிட்லர் கெட் த சப்போர்ட் ஃப்ரம் த பீப்புள்ஸ் ஆஃப் ஜெர்மனி? நெக்ஸ்ட்டு முசோலினியின் ரோமாபுரி நோக்கிய அணிவகுப்பின் விளைவுகள் என்ன? வாட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் முசோலினிஸ் மார்ச் டு ரோம்? நெக்ஸ்ட்டு ராமலிங்க சுவாமிகளின் சீர்திருத்தங்கள் குறித்து குறிப்புரைக. ரைட் அ நோட் ஆன் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள். லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள் தொகுத்து வழங்கவும். சம்மரைஸ் த எசன்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட். பதுங்கு குளிப்போர் முறை குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? வாட் டு யூ நோ அபவுட் த ட்ரெஞ்ச் வார்ஃபேர்? பேரிடர் அபாய நேர்வு வரையறுக்கவும். டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் பற்றி டிஃபைன் பண்ணணும். பன்னாட்டு வணிகம் வரையறுக்கவும். இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னா என்ன? கோயம்புத்தூர் ஏன் தமிழ்நாட்டோட மான்செஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒய் இஸ் த கோயம்புத்தூர் கால்ட் மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? இயற்கை எரிவாயு என்றால் என்ன? வாட் இஸ் நேச்சுரல் கேஸ்? வெப்ப குறைவு விகிதம் என்றால் என்ன? வாட் இஸ் மென்ட் பை நார்மல் லேப்ஸ் ரேட்? அண்ட் இந்தியாவின் செம்மொழிகள் எவை? கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பெயர்கள் கேட்டிருக்காங்க. மென்ஷன் த மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் பிரிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஜிடிபி. அதில் வந்து ஜிடிபின்னே டேரெக்டாக தமிழில் கொடுத்துட்டாங்க. இங்கே மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்? நெக்ஸ்ட் விகித வரி விதிப்பு முறை என்றால் என்ன? ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸ்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து அகெயின் பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட் கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி எழுச்சி பற்றி ஒரு குறிப்பு வரைக. ரைட் ஷார்ட் நோட் ஆன் திருநெல்வேலி அப்ரைசிங். நெக்ஸ்ட்டு வந்து டாலர் ஏகாதிபத்தியம் வரையறுக்கவும். டாலர் இம்பீரியலிசம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே பெரியார் ஃபெமினிஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் பிரம்ம சமாஜோட கொஷின். நெக்ஸ்ட்டு கரிசல் மண்ணின் ஏதேனும் 2 பண்புகளை கூறுக. ஸ்டேட் எனி 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளாக் காட்டன் சாயில். நெக்ஸ்ட் ஒன் கடற்கரை சமவெளி எவ்வாறு உருவாகிறது? ஹவு இஸ் த கோஸ்டல் பிளைன் ஃபார்ம்டு? தமிழ்நாட்டின் வேளாண் பருவ காலங்கள் கிராப்பிங் சீசன்ஸ் இதுவும் ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட் பருவமழை வெடிப்பு என்றால் என்ன? பர்ஸ்ட் மான்சூன் இதுவும் ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான். ரிப்பீட்டடான கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ அது கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேங்கனீஸின் பயன்கள் குறிப்பிடுக. ஸ்டேட் த யூசஸ் ஆஃப் மேங்கனீஸ். இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்து? ஹவு இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட்? நெக்ஸ்ட் இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்கள். நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? ஸோ இதுவும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். உலகமயமாக்கலின் நேர்மறையான தாக்கங்கள் எவையேனும் 2 எழுதுக. ரைட் எனி 2 பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். நெக்ஸ்ட் சென்னை வந்து ஏஷியாவோட டெட்ராய்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒய் சென்னை இஸ் கால்ட் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா. ஓகேவா? ஸோ 2 மார்க்ஸ் வந்து இது எல்லாமே ரிப்பீட்டடான 2 மார்க்ஸ். ஸோ இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ். ஸோ நீங்கள் எல்லாமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 மார்க் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். கோடிட்டேடுங்களை நிரப்புங்க. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியில் உள்ள உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாசிச ஜெர்மனியின் ரகசிய காவல் படை என்னன்னு அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவோட முதன்மை துறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. fill in the blanks. The first woman legislator in India was யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் டேஷ் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் சதர்ன் பார்ட் ஆஃப் த ஈஸ்டர்ன் காட்ஸ். த மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா ஆர் எலெக்டட் ஃபார் அ டேர்ம் ஆஃப் டேஷ் இயர்ஸ். த சீக்ரெட் ஸ்டேட் போலீஸ் இன் நாசி ஜெர்மனி வாஸ் நோன் as அண்ட் விச் செக்டார் இஸ் த பிரைமரி செக்டர் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் பன்னாட்டு சங்கத்தின் பணிகள் மதிப்பிடுக. எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன்ஸ். இந்தியாவின் பிரிவினைக்கு பின்னால் இருந்த காரணங்களை விவாதிக்கவும். டிஸ்கஸ் த ரீசன்ஸ் பிஹைண்ட் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வேறுபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 3 ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வேளாண் சார்ந்த மற்றும் கனிமம் சார்ந்த தொழில்கள், உள்நாட்டு வணிகம் மற்றும் பன்னாட்டு வணிகம். காரணம் கூறுக. வட இந்திய ஆறுகள் வற்றாத ஆறுகள் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் ரீசன்ஸ் ஃபார் நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரனியல். நெக்ஸ்ட் அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுக. பாயிண்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இமயமலையின் உட்பிரிவுகளையும் இந்தியாவிற்கு அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த டிவிஷன்ஸ் ஆஃப் நார்த்தன் மவுண்டைன்ஸ் தட் இஸ் ஹிமாலயாஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா. நெக்ஸ்ட் நகரமயமாக்கம் என்றால் என்ன? அதன் சிக்கல்களை விவரிக்கவும். வாட் இஸ் த அர்பனைசேஷன் அண்ட் இட் எக்ஸ்பிளைன்ஸ் இட்ஸ் ப்ராப்ளம்ஸ். இந்தியாவில் உள்ள பருத்தி நெசவாலைகளின் பரவல் பற்றி எழுதுக. ரைட் அபவுட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. 1857 பெரும் புரட்சிக்கான காரணங்கள் குறித்து ஆராயும். டிஸ்கஸ் த காசஸ் ஆஃப் ரிவோல்ட் ஆஃப் 1857. வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள் எவை? டிஸ்கஸ் த பேசிக் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. நெக்ஸ்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி கணக்கிடவும் முறைகள் யாவை? அவைகளை விவரிக்கவும். வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி? எக்ஸ்பிளைன் த டேர்ம். கருப்பு பணம் என்றால் என்ன? அதற்கான காரணங்களை எழுதுக. வாட் இஸ் பிளாக் மணி? ரைட் த காசஸ் ஆஃப் பிளாக் மணி. நெக்ஸ்ட் ட்ரா டைம்லைன் ஃபார் த டைம்லைன் கேட்டிருக்காங்க.
1920லேருந்து 1940 வரைக்கும் ஏதோ ஒரு 5 இம்பார்ட்டண்ட்டான நிகழ்வை வந்து நீங்கள் டைம்லைன் காலக்கோடு போட்டு எழுதணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 14 பாருங்கள், மேப் கேட்டிருக்காங்க. வேர்ல்டு மேப்பில் ஒரு 5 பிளேஸ் கொடுத்து நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் கோடிட்ட இடங்கள் தான் கேட்டிருக்காங்க. இந்த பேட்டில் ஆஃப் டனன்பர்க் டேஸ் சஃபர்ட் ஹெவி லாஸ் அண்ட் சாத்தனூ டேம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர். எந்த ரிவருக்கு நடுவில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேஷ் இஸ் த தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்விசேஜஸ் டேஷ் கவர்மெண்ட். இந்த எந்த இயரில் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வாஸ் பாஸ்டு பை இந்தியன் பார்லிமெண்ட்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 2ஆம் உலகப் போரின் விளைவுகள் என்னென்ன, அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2ன்னு கேட்டிருக்காங்க. வேலூரின் 1806 வெடித்த புரட்சியின் கூறுகளை விளக்குக. அக்கவுண்ட் ஃபார் த அவுட் பிரேக் ஆஃப் வெள்ளூர் ரிவோல்ட் இன் 1806. நெக்ஸ்ட் வந்து டிஸ்டிங்விஷ் கேட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வேறுபடுத்துக்க கேட்டிருக்காங்க. உலோகம் மற்றும் அலோக கனிமங்களை வேறுபடுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் காரணம் கேட்டிருக்காங்க. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியற்று காணப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிவ் த ரீசன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங். ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆர் நாட் அ கண்டினியூஸ் ரேஞ்ச். நெக்ஸ்ட் சட்ட மறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பங்கினை விவரிக்கும். டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். நெக்ஸ்ட் வந்து தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. ரைட் அபவுட் த சவுத் வெஸ்ட் மான்சூன். நெக்ஸ்ட் ஸ்டேட் எனி 5 டைப்ஸ் ஆஃப் சாயில் இன் இந்தியா அண்ட் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த சாயில். இந்திய மண் வகைகள் ஏதேனும் 5 குறிப்பிட்டு மண்ணின் பண்புகள் மற்றும் பரவல் பற்றி விவரிக்கவும். நெக்ஸ்ட்டு இந்தியாவின் சாலைகளை வகைப்படுத்தி எழுதுக. கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ரோட்வேஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் என்னென்ன, சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். பிரதம அமைச்சரோட பணி மற்றும் அவரோட கடமை என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமை வந்து எலாபரேட் பண்ணி எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. பொது விநியோக முறையை விவரிக்கவும். எம்என்சி வளர்ச்சிக்கான காரணங்களை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த ரீசன்ஸ் ஃபார் த க்ரோத் ஆஃப் எம்என்சி. கீழ்காண்பனவற்றிற்கு காலக்கோடு வரைக. 1910லேருந்து 1930 வரைக்குமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் டைம்லைன் போட்டு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மேப் கேட்டிருக்காங்க. மேப் 5 மார்க்ஸ்லையும் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் மேப்பை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வேர்ல்டு மேப்பு, இந்தியா மேப்பு அண்ட் தமிழ்நாடு மேப்பு. இந்தியா மேப், தமிழ்நாடு மேப் பார்க்கும்போது ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ஸ் பார்த்துக்கணும், ரிவர்ஸும் பார்த்துக்கணும். அண்ட் ஏரியாஸில் பர்டிகுலர் ஏரியாஸில் இதை வந்து பிளான் பண்ணுறாங்க. சுகர் கேன் எந்த பிளேஸ்லாம் பிளான் பண்ணுறாங்க, காட்டன் எந்த இடத்துல, டீ எந்த இடத்துல விளையுது, அந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ மேப்பை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டும் fill in the blanks. The new state of Albania was created according to the treaty of dash was signed in May 1913. எந்த ட்ரீட்டி வச்சு இது சைன் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. The soil which is rich in iron oxide is என்னென்னு கேட்டிருக்காங்க. The most abundant source of energy is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் பஃபர் கண்ட்ரி பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா எதுன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் ஆஃப் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவாதிக்கவும். டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை வரைக. ரைட் அன் எஸ்ஸே ஆன் த ரோல் பிளேட் பை த 19th century reformers டுவர்ட்ஸ் த காஸ் ஆஃப் விமன். நெக்ஸ்ட் டிஸ்டிங்விஷ் அகைன் கேட்டிருக்காங்க. வெதருக்கும் கிளைமேட்க்கும் டிஸ்டிங்விஷ் எழுதணும். அலுவியல் சாயில்ஸ்க்கும் பிளாக் சாயிலுக்கும் டிஸ்டிங்விஷ் எழுதணும். ரீசன்ஸ் ஹிமாலயாஸ் ஆர் கால்டு யங் ஃபோல்ட் மவுண்டைன்ஸ்க்கான ரீசன் என்ன அப்படின்னு எழுதணும். வானிலை மற்றும் காலநிலை, வண்டல் மண் மற்றும் கரிசல் மண். அப்புறம் இமயமலைகள் வந்து ஏன் மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் காரணம் எழுதணும். நெக்ஸ்ட் அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையேயான வேறுபாடுகளை குறிப்பிடுக. மென்ஷன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்தியாவின் பிரிவினைக்கு பின்னால் இருந்த காரணங்கள் விவாதிக்கவும். டிஸ்கஸ் த ரீசன்ஸ் பிஹைண்ட் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. இது ரிப்பீட்டடான கொஸ்டினாக இருக்குது. ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. தென்மேற்கு பருவக்காற்று குறித்து வருக. ரைட் அபவுட் த சவுத் வெஸ்ட் மான்சூன். இந்திய விவசாயிகள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் யாவை? வாட் ஆர் த மேஜர் இஷ்யூஸ் ஃபேஸ்டு பை த ஃபார்மர்ஸ் இன் இந்தியா? இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள். இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின். டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். வாட் ஆர் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்? எப்படி பிரைம் மினிஸ்டருக்கு பார்க்குறீங்களோ அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் பார்த்துக்கணும். உலகமயமாக்கலின் நேர்மறை தாக்கம் மற்றும் எதிர்மறை தாக்கம் பற்றி எழுதுக. ரைட் த பாசிட்டிவ் இம்பாக்ட் அண்ட் நெகட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். கருப்பு பணம் பிளாக் மணியும் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1920லேருந்து 1940 வரைக்குமான இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே டைம்லைன் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் மேப் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவாதிக்கும். டிஸ்கஸ் த மெயின் காஸ் ஆஃப் அதே தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாருக்கான காசஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்ட் வேர்ல்டு வாரோட இஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2ஆம் உலகப் போரின் விளைவுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் மேம்பாட்டிற்கு 19ஆம் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 1806 வேலூர் ரிவோல்ட் இதுவும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் ஸ்வதேசி மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு ரெஸ்பான்ஸ். டிஸ்கஸ் த ரெஸ்பான்ஸ் டு ஸ்வதேசி மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது? வடக்கு மலைகளின் இமயமலை உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரிக்கவும்.
எக்ஸ்பிளைன் த டிவிஷன்ஸ் ஆஃப் நார்தர்ன் மவுண்டைன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா. இந்திய மண் வகைகள் ஏதேனும் இதே தான் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸில் நீங்கள் அந்த ஒரு 5 டைப்ஸை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த சாயில்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸும் டிஸ்ட்ரிபியூஷனும் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் தோட்ட வேளாண்மை பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் த பிளான்டேஷன் ஃபார்மிங் ஆஃப் தமிழ்நாடு. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான், ரிப்பீட்டடான கொஷின். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணிச்சுக்கோங்க. இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டமன்ற மற்றும் நீதி அதிகாரங்களை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்களை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் த மெஷரிங் ஆஃப் நேஷனல் இன்கம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் எனி டூ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். இந்த டாக்ஸஸ் பற்றின கொஷினும் ஏதோ ஒன்று கண்டிப்பாக வரும். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணிச்சுக்கோங்க. இரு நேர்முக மற்றும் இரு மறைமுக வரிகளை விளக்குக. நெக்ஸ்ட்டு மேப் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைம்லைன் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா fill in the blanks தான். லாட்டின் அமெரிக்கா protested dash of USA. The trees of the alpine forest are called as dash trees. The difference between the value of exports and import is called என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா conducted its first nuclear test at எங்கே ஃபஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் இந்தியா பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் எந்த ஃபவுண்டேஷன் யூஎஸ்ஏலேருந்து ஹெச்ஒய்வி இன் இந்தியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேலுநாச்சியாரோட அவங்கள பற்றின விரிவாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். வேலுநாச்சியார் பற்றி விரிவாக விடையளிக்கும்னு கேட்டிருக்காங்க. எலாபரேட் அபவுட் வேலுநாச்சியார். முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணம் இதே தான். இந்த கொஷின் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேறுபடுத்துக. டிஸ்டிங்விஷ் கேட்டிருக்காங்க. அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ரோட்வேஸ்க்கும் ரயில்வேஸ்க்கும். அப்புறம் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்? இது வந்து செகண்ட் டைமாக ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை ஆய்வு செய்க. assess the structure and activities of UN. 1857 வந்து கிரேட் ரெபலியன் ஃபெயிலியர் ஆனதுக்கான என்னென்ன காஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரையில் சமவெளியை பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா. நகரமயமாக்கம் என்றால் என்ன, அதன் தாக்கங்களை விளக்குக. வாட் இஸ் அர்பனைசேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ். ஆளுநரின் பல்வேறு அதிகாரங்கள், அந்த பவர்ஸ் ஆஃப் கவர்னர் பற்றி பார்த்துக்கோங்க. அண்டை நாடுகளுடன் நட்புறவினை பேண இந்தியா பின்பற்றும் வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கருத்துக்கள் பட்டியலிடுக. மேக் அ லிஸ்ட் ஆன் த பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபாலோட் பை த இந்தியா டு மெயின்டைன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் இட்ஸ் நெய்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து குளோபலைசேஷன் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அது. நெக்ஸ்ட் இந்தியாவின் வேளாண் கொள்கையின் சில முக்கிய நோக்கங்கள் சுருக்கமாக எழுதுக. ரைட் ப்ரீஃப்லி சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியாஸ் அக்ரிகல்ச்சரல் பாலிசி. நெக்ஸ்ட்டு 1920 1940 வரைக்குமான டைம்லைன், ஏதோ ஒரு 5 ஈவெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேப்பு. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி மேப் எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8 மார்க்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சப்டிவிஷனில் வந்து எய்தர் ஆர் சாய்ஸில் கொடுக்கும்போது உங்களுக்கு சப்டிவிஷனில் 8 மார்க் கொஷின்ஸ் தியரி கொஷின்ஸ் கேட்பாங்க. மோஸ்ட்லி நீங்கள் மேப்ஸ் தான் அட்டன் பண்ணுவீங்க. அப்படி தியரி கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரியான கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஹோ சி மின் அண்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் வியட்மின். Comment on the life and teachings of Ramalinga Swamigal. Describe the Gandhiji's early satyagrahas in India and their outcome. Ho Chi Minh பற்றியும் வியட் மின் கட்சியின் உதயம் பற்றியும் குறிப்பு வரைக. ராமலிங்க சுவாமிகள் வாழ்க்கை மற்றும் போதனைகள் பற்றி விளக்குக. இந்தியாவில் காந்தியடிகள் நடத்திய தொடக்ககால சத்தியாகிரகங்களை விளக்குக. அவற்றின் விளைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன்று தமிழ்நாட்டினுடைய சமூக மாற்றங்களுக்கு ஈவேரா பெரியாரின் பங்களிப்பை மதிப்பீடு செய்யவும். காந்தியடிகளின் சட்டமறுப்பு இயக்கத்தை பற்றி விவரிக்கவும். எஸ்டிமேட் பெரியார் EVR's decisive contribution to the social transformation of Tamil Nadu. Explain Gandhiji's civil disobedience movement. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5th கொஷின் பன்னாட்டு சங்கத்தின் அமைப்பு மற்றும் உறுப்புகள் பற்றி விவரிக்கவும். ஒத்துழையாமை இயக்க திட்டத்தின் கூறுகளை எழுதுக. பெண்கள் இயக்கங்கள் குறித்து விவரிக்கும். எக்ஸ்பிளைன் அபவுட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் கம்போசிஷன் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். ரைட் த ப்ரோக்ராம் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். ரைட் இன் டீடைல் அபவுட் த உமன்ஸ் மூமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 7th கொஷின் பார்த்திங்க அப்படின்னா தீபகற்ப பீடபூமிகள் பற்றி விவரிக்கவும். 1857 பெருங்கலகம் தோல்வியுடைய காரணங்கள் ஆராய்க. எக்ஸ்பிளைன் த பெனின்சுலார் பிளாட்டிவ்ஸ். டிஸ்கஸ் த காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் ரிவல்ட் ஆஃப் 1857. நெக்ஸ்ட் 9th கொஷின் பார்த்திங்க அப்படின்னா முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்கள் விவரிக்கவும். கிழக்கிந்திய கம்பெனியாரை எதிர்த்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நடத்திய வீரதீர போர்கள் பற்றி ஒரு கட்டுரை வரைக. எக்ஸ்பிளைன் த மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அட்டெம்ப்ட் அண்ட் எஸ்ஸே ஆஃப் த ஹீரோயிக் ஃபைட்ஸ் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன் கண்டக்டட் அகைன்ஸ்ட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸு. ஓகே, மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்.